தவிர உங்ககிட்ட ஒண்ணே இல்லை. வெளியே வச்சு ஹெவி ப்ரமோஷன்ஸ் பண்ணுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்மள ஒருத்தர் வந்து பிஆர் டீம் வெளியில வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து சௌந்தர்யா நினைக்கிறேன். பிஆர் டீம் பயங்கரமா ஹேண்டில் பண்ணி ஒருத்தங்க வந்து பேரை சொன்னாலே அதிர்றது இல்லை, அந்த மாதிரி கிளாப்ஸ் ஆகுது. நம்ம சௌந்தர்யா மேக்ஸன்ஸ்ல வந்து 2 பேருக்கு தோணுது. ஒன்னு அருண் ப்ரோக்கு, இன்னொன்னு சௌந்தர்யாவுக்கு. பிஆர் டீம் யார் வச்சிருப்பாங்க அப்படின்னாக்கா சௌந்தர்யா பவித்ராவை பாக்குறேன். ஜாக்லி சௌந்தர்யாக்கு அருணுக்கும் எனக்கு தோணி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் அருண் முத்துக்குமரன். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை? ஐயோ அப்படி சொல்லாத. கடைசி நாமினேஷன் ப்ராசஸ். காரணங்கள் தெளிவா உரக்க இருக்கணும். இப்படியெல்லாம் சொல்லணும்னு எனக்கு ஆசைதான். ஏப்ரல் ஃபூல் 4வது வாரம் என்பதால நீங்க எல்லாருமே நாமினேட் செய்யப்பட்டிருக்கீங்க. நடக்குது என்ன ஆச்சரியமா இருக்கு. பால் டாயில நம்ம பாடிய ஒண்ணும் பண்ணல. தெரிஞ்சு போச்சுடா. எத்தனை பேர் விழுந்தாலும் இந்த சினேக் பாபு விழமாட்டான்டா. சினேக் பாபு வாழ்க, சினேக் பாபு வாழ்க. பாத்துக்காருப்பா தூட்டு வேற போட்டு இருக்காரு. உள்ளூர்காரருக்கு வேறு இருக்கான். கண்ணவரை எப்படி இருக்கீங்க? கட்டி நோக்கி திறப்பா போற மாதிரி இருக்கு. கட்டி நோக்கி திறப்பா போய் இருக்காரு. அப்படியே போங்க, விடாதீங்க. போங்க போங்க, சீக்கிரமா போங்க. அம்பு எடுத்து விடுறான், ஜஸ்ட் மிஸ். எடுத்து விடுறான், அதே மாதிரி மிஸ் ஆயிடுது. வரான், அதே மாதிரி ஏமிங் பண்றான். அம்பு போறது ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுது. எத்தனை லட்சம்? 1 இல்ல 2 இல்ல 10 லட்சம். ஆமாடா 10 லட்சம். நாம ஆடி அவ்வளவு தொகையை வசூல் பண்ண முடியுமா? 10 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை? படிக்க சொல்லு. பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. அதோட பில்லு.
அப்படிங்கறத நான் சிவானனுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். வீட்ல யாருன்னா பெரியவங்க இருந்தா கூட்டிட்டு வாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சாச்சனாக்கு தான் கொடுக்கணும். இது வர்ஷினி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ்ன்றதே ஒரு பெரிய ஷோ. அதை பார்க்காம உள்ள வந்துட்டாங்க தெரியாம. ஸோ பார்க்காம உள்ள இருந்தாலும் இப்பயாவது நீங்க பார்த்துட்டு வருவீங்களா அப்படின்றதுக்காக வர்ஷினிக்கு இதை நான் ஓட்டுறேன். செகண்ட் சான்ஸ். இப்ப மட்டும் என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம். இதை வந்து நான் சிவா ப்ரோ கொடுக்குறேன். வெளியவே இருங்க. அங்கதான் நீங்க நல்லா பேசுறீங்க போல. ஏன் ரியாக்கு சொல்றேன்னா அவங்கள பத்தி சொன்னது வந்து வெளில நான் நல்லா பேசினேன், அதனால என்ன உள்ள கூப்பிட்டாங்க அப்படின்றதுனால. வீட்டுல யாருன்னா பெரியவங்க இருந்தா கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற அந்த போர்டை நான் அருணாவுக்கு வைக்கிறேன். இது என்ன ஷோ அப்படின்னு தெரியாம இந்த ஸ்கூல்ல வந்து நான் நல்ல பையன் அப்படின்னு காட்டிக்கிற மாதிரி ஒரு இமேஜை இங்க வந்து மெயின்டைன் பண்ணாரு. ஆனா முதல்ல எடுத்த உடனே ஒளிஞ்சிருக்க லட்சணத்தை பாருன்ற மாதிரி எல்லாருக்கும் அதை கண்டுபிடிச்சிட்டோம் அவர் நடிக்கிறாருன்னு. சரி சாச்சரா செகண்ட் சான்ஸ் பாடலான்னு பார்த்தேன். பட் வீட்டில் யாருன்னா பெரியவர் தான் கூப்பிட்டு வாமா. ஆல்ரெடி வந்து நிறைய வாட்டி சைல்டிஷ் அதெல்லாம் சொல்லி நாமினேட்டும் பண்ணி நான் நாமினேட் செய்து அனுப்பியதில் சாச்சரா ஒருவர். ஸோ அப்படிப்பட்ட சாச்சரா வரும்போது வீட்டில் இருந்து யாராவது பெரியவங்களையா கூப்பிட்டு வாமா. இந்த வாட்டியாவது ஒழுங்கு ஆடு. சக்கரை கிடைக்காது உனக்கு. சுனிதாவுக்கு கொடுக்குறேன். சுனிதா இருந்த வரைக்கும் ஏன்டா இப்படி பண்றாங்க, என்னடா இது விஷயம், நம்மளாம் இப்படி இருப்போமா இல்லைன்னா இதெல்லாம் தாண்டுவோமா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தா. ஆனால் இந்த விளையாட்டு இப்படிதான் சொன்னோம், இது வந்து இப்படிதான் இருக்குது, தாண்டி வேற எதுவும் போக முடியாது. நானே அவகிட்ட நிறைய வாட்டி சொல்லி இருந்திருக்கேன். அதை தாண்டி இந்த கேம்ல அவளுக்கு எப்படி விளையாடணுன்றது எனக்கு தெரியுமா, தெரிஞ்சுதா அவள் கத்துக்கிட்டாலும் என்னன்னு எனக்கு தெரியல. அதனால உனக்கு விளையாடவும் தெரியாது, நீ சும்மா இருந்தா அதுவும் கேட்கவும் மாட்டேன், நீ ஏதாவது ஒன்று வந்து பண்ணுவேன். உனக்கு விளையாடவும் தெரியாது, சும்மா இருக்கு. இப்ப நீதான் நல்லவனாச்சு, திரும்ப ஏண்டா வந்த? மேக்கப் ஐட்டம் ஏதாச்சும் விட்டுட்டு போயிட்டியா, திரும்ப ஏண்டா வந்திருக்க அப்படின்னா அவருக்கு பட்டு பட்டுன்னு புரியும், அதுக்கு வச்சிருக்காங்க. எதை வேணாலும் மறப்பேன். இங்க இருக்கிற எல்லாருமே ஓகே வரணும். எனக்கு புரியல என்ன பண்ண வந்திருக்கீங்க பிக் பாஸ்ல வந்துட்டு அப்படியே ஒரு கேங்கா ஃப்ரெண்டா ஃபார்ம். இதை தவிர உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை.